Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 12th Maxla Applications of Differential Calculus exercise 7.3 ல 10th sum தான் பார்க்க போறோம். Using mean values theorem யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. AB வந்து என்னன்னு கேட்டிங்கனா greater வந்து 0 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருந்து f of x வந்து நம்மளா எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கணும்னா f of x is equal to e power minus x அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இன்டர்வல் வந்து என்னன்னா a, b. சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர். ஏன்னா வந்து greater 0 இருக்கிறனால. இப்ப ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்குவோம். டினாமினேட்டர்ல x இல்ல. இது ab தான், பாசிட்டிவ் நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 1, 2, 3 தான். அப்ப 0 வந்து வராது. அதனால இது வந்து என்னது கண்டினியூஸ் தான். இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா f dash of x is equal to e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். சரிங்களா? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power x தான். இப்ப மைனஸ் x நம்ம x ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். அப்ப e power minus x. திருப்பி இந்த மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா into minus 1. அப்போ என்ன வரும்? மைனஸ் e power minus x. இதுதான் f dash of x. சரிங்களா? அடுத்து இதுக்கும் அப்படிதான். இது வந்து என்னது ஓபன் இன்டர்வல் a, b. அப்ப இது வந்து இதுவும் வந்து பாசிட்டிவ் தான். அப்படின்றப்ப டினாமினேட்டர் 0 வர்றதுக்கு இங்க டினாமினேட்டர் இல்லாதனால இதுவும் வந்து என்னது டிஃபரன்ஷியபிள் தான். சரிங்களா? அப்ப நம்ம எழுதிக்குவோம் f of x continuous closed interval a, b. அடுத்து f of x differentiable open interval a, b. அடுத்து வந்து நமக்கு ஃபார்முலா f dash of c mean values theorem தானே. அப்ப f dash of c is equal to f of b minus f of a divide b minus a. இப்ப f of x ல வந்து நம்ம ab வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். அப்போ f of a அப்படினா e power minus a. f of b அப்படினா என்னன்னா e power minus b போட்டாச்சு. f dash of c வந்து நம்ம இங்க இருந்து எழுதிக்குவோம். f dash of c x க்கு பதிலா c. அப்ப e power minus c. சரிங்களா? இது எல்லாத்தையும் இதுலயே நம்ம போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இதை இங்க வச்சுக்குவோம் எப்பவும் போல. அப்ப f of b அப்படினா e power minus b minus e power minus a divide b minus a is equal to minus e power minus c. சரிங்களா? இது மாடுலஸ் இருக்கிறதுனால நம்ம மாடுலஸ் பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கம் மாடுலஸ் பண்ணோம்னா e power minus b minus e power minus a divide b minus a மாடுலஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் minus e power minus c. இப்ப மாடுலஸ்ல இருந்து மாடுலஸ் பண்ணும்போது இது வந்து என்னது பிளஸ் ஆயிடும். சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா e power minus a தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா இங்க வந்து e power minus b ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப மைனஸ் a வரணும்னா மைனஸை நம்ம வெளியே எடுத்துறோம். அதே போலதான் இங்கேயும் a minus b தான் இருக்கு. நமக்கு b minus a இருக்கு. இங்கேயும் அப்படிதான் மைனஸை நம்ம வெளியே எடுத்துறோம். இப்ப நம்ம இதுல மைனஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? இது மைனஸ் ஆயிரும், இங்க வந்து பிளஸ் ஆயிரும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது எழுதிக்குவோம். e power minus a minus e power minus b divide. அதே மாதிரி தான் இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா a வந்து பிளஸ் ஆயிரும், b வந்து மைனஸ் ஆகும். அப்ப a minus b. சரிங்களா? மாடுலஸ் போட்டுக்குவோம். இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் e power minus c. சரிங்களா? அப்ப இது வந்து பிளஸ் ஆயிரும். இப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னா தனித்தனியா நம்ம மாடுலஸ் போட்டுக்குவோம். அப்ப மாடுலஸ் ஆஃப் e power minus a minus e power minus b divide modulus of a minus b modulus of e power minus c. சரிங்களா? அதாவது என்னன்னா e power minus x. அப்ப எப்படி எழுதலாம்? 1 by e power x. சரிங்களா? இந்த மாதிரி இருந்தாலே இப்ப இந்த x க்கு பதிலா நம்ம என்னனால இப்ப 1 by e power x இருக்கு. அந்த x க்கு பதிலா 1 அப்படின்னு போட்டோம்னா 1 by e ன்னு வரும். e யோட வேல்யூ வந்து 2.7. சரிங்களா? அப்ப 1 by 2.7 வரும். அப்ப இது வந்து என்னன்னா இத நம்ம டிவைட் பண்ணும்போது 0 பாயிண்ட் சம்திங்ல தான் வரும். அப்ப இது வந்து என்னது less than 1. சரிங்களா? e power minus x. x க்கு பதிலா இங்க c இருக்கு. இப்ப நம்ம என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே நமக்கு வந்து என்னது less than 1 தான் கிடைக்கும். அப்ப இது அப்படியே நம்ம எடுத்துட்டு less than 1 ன்னு போட போறோம். அப்ப modulus of e power minus a minus e power minus b divide modulus of a minus b இங்க less than 1.
சரிங்களா? அடுத்து இதே இங்க கிராஸ் மல்டிப்ளைல போயிடும். அப்ப மாடுலஸ் ஆஃப் e பவர் மைனஸ் a மைனஸ் e பவர் மைனஸ் b லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் a மைனஸ் b. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.